தமிழ் அறிவுச்சூழல் மற்றும் அரசியல் சூழலில் மறைக்க முடியாத ஒரு பேராளுமை மிக்க தலைவர் அயோத்திதாச பண்டிதர். கடந்த ஒரு நூற்றாண்டில் அவர் மறைக்கப்பட்டிருந்தாலும் தற்போது அறிவுச்சூழலில் பேரொளியாக எழுந்து இன்று தமிழகத்தில் அரசியல் சூழலில் தமிழன் திராவிடன் போன்ற சொல்லாடலை பயன்படுத்துவதில் மிக முன்னோடியாக இருந்தவர். அந்த கருத்தியலை மிக வலுவாக மக்களிடத்தில் கொண்டு சென்றவர் பண்டிதர் அயோத்திதாசர். அவருடைய அறிவுச்சூழல், அவர் மரபு ரீதியாக இந்த மக்களுக்கு வழங்கிய கருத்துகள் அல்லது பௌத்தம் பற்றியான கதையாடல், எளிய பூர்வக்குடி மக்களிலிருந்து உறவாடக்கூடிய சடங்கு முறையிலிருந்து அவர் பௌத்தத்தை நுகர்ந்தார். மற்றும் அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேய அரசு இருந்த காலகட்டத்தில் இந்த மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத் தருவதில் அவர்களுடைய பிரச்சனைகளை வெகுஜன பத்திரிகை மூலமாக பரப்புவது போன்ற விஷயங்களை செய்த மிகப்பெரிய அறிவு ஆசான் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். தற்போது பல இருட்டடிப்புகள் நடந்தாலும் சமீப அரசியல் சூழலில், அறிவு சூழலில் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வந்த அயோத்திதாச பண்டிதர் அவர்களுக்கு கடந்த ஆண்டு தமிழக அரசு அவருக்கு நினைவு மண்டபத்தை இங்கே அமைத்தது. அதுவும் இந்த நினைவு மண்டபத்தை அது வடசென்னையிலே ஒரு பகுதியிலே ஒருத்திலே அதை வைப்பதற்கான சூழல் இருந்த போதிலும் தொடர் மக்கள் இந்த பிரச்சனையை கவனத்தை செலுத்தி இந்த இடத்திலே இந்தியிலே இந்த இடத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறார். அந்த விதத்தில் தமிழக அரசுக்கு இதுபோல சமூக செயல்பாட்டாளர்களின் மூலமாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகள்